வெல்கம் டு ஆதிஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பரான சாம தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த தோசை செய்கிறது எப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ஆதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் மெயிலில் தேடி வந்து சேரும். இப்போது இந்த சாம தோசை பண்ணுறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு சாமையை நல்லா ஒரு கழுவி 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். 1/4 கப் அளவு உளுந்து அதை நல்லா கழுவி அதுவும் 4 மணி நேரம் ஊற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டேங்க. முதல்ல உளுந்த கொரன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் சாமையை போட்டு அரைச்சிடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. அரைச்ச மாவு இப்படி தான் இருக்கும். இதை தேவையான அளவு இதில் உப்பு போட்டு கலந்து கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நல்லா புளிக்கும். இந்த சாமையில் நிறைய நார்ச்சத்து இருக்குது. அதனால வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி. அது மட்டும் இல்லாமல் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வளர்கிற குழந்தைங்களும் சாப்பிட்லாம். இதில் நிறைய புரதச்சத்து இருக்குது, நிறைய நார்ச்சத்து இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் நார்ச்சத்து நிறைய இருக்கிறதுனால ரொம்ப நேரத்துக்கு ஃபில்லிங்காக இருக்கும். உங்களுக்கு அடுத்து சீக்கிரம் பசிக்காது. இது மாவு நீங்கள் அரைச்சிட்டு ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் நல்லா புளிக்க விடுங்க. நான் காலையில் 10 மணிக்கு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா சாயந்தரம் ஆயிடுச்சு. எப்படி புளிச்சிருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா புளிச்சிருச்சு, நல்லா பொங்கிருச்சு. அதாவது சாமை 1 பங்கு அப்படின்னா 1/4 பங்கு உளுந்து, அதாவது 4க்கு 1. 4 பங்கு சாமை அப்படின்னா 1 பங்கு உளுந்துங்க. நல்லா 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு அரைச்சிட்டு அரைச்சதை 6லேருந்து 8 மணி நேரம் குறைஞ்சது புளிக்க விடுங்க. இப்படி உங்களுக்கு இட்லி வேணும்னா அப்படியே ஊற்றிக்கலாம். நான் தோசை ஊற்ற போகிறேங்கிறதுனால தேவையான அளவு அதில் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இதை தோசையாக வாக்க போகிறோம். எப்போவுமே ஒரு இரும்பு கல் யூஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரைக்கும் நான்ஸ்டிக் அவாய்ட் பண்ணுங்கள். இரும்பு உங்களுக்கு நேச்சுரலாக இரும்பு சத்து உடம்புல கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இரும்பு கடாய் யூஸ் பண்ணிக்கோங்க. அடிக்கடி சாமையை உங்கள் சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க. இது கூட சட்னி, சாம்பார், கார சட்னி, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, எல்லா சட்னியும் சூப்பராக இருக்கும். வெறும் சாம்பார் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. நல்ல வாசனையாக இருக்கும் சுடும்போதே. பாருங்கள், நல்ல முருகலாக பார்க்கவே சூப்பராக இருக்குது. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய சைட் டிஷ் ரெசிபீஸும் நம்ம சேனலில் இருக்குது. மறக்காமல் அதை போய் செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான, ஆரோக்கியமான, ஈஸியான ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் ஆதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் புதுவிதமான ரெசிபீஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.